ஆம்பொலி கதைகள். வணக்கம் நண்பர்களே. இது சென்னையில பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டில நடந்தது. வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் பக்கா பிளான் பண்ணின மாதிரி இருக்கும். யாரும் யாரோட வாழ்க்கையிலும் தலையிட மாட்டாங்கன்னு தோணும். ஆனா, அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த கம்யூனிட்டில ஒரு காலத்துல செல்வச் செழிப்பா வாழ்ந்த ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க இப்போ நம்ம கூட இல்ல. ஆனா, அவங்க ஆத்மா இன்னும் அங்கே தான் சுத்திட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும். நான் இவங்களையெல்லாம் சரி பண்றேன்னு. அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு. சும்மா இல்லைங்க. சமையல்ல உப்பு கம்மியா இருந்தா, உடனே அந்த பாட்டியோட ஆத்மா ஏதாவது ஒரு தொந்தரவு செய்யும். அப்புறம் என்ன? பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர, சின்ன சின்ன சச்சரவுகள், சிரிப்பலைகள்னு அந்த கம்யூனிட்டியே ஒரு நாடக மேடையா மாறும். இதெல்லாம் அந்த பாட்டியோட நல்லெண்ணத்துல நடக்கிறது தாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டியோட ஆத்மா நம்ம பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டியின் சேட்டைகள் அந்த கம்யூனிட்டியை எப்படியெல்லாம் புரட்டி போடுதுன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வாழ்க்கையில சும்மா ஒரு சின்ன ஃபிக்சிங் பண்ணினா கூட அது எவ்வளவு பெரிய குழப்பத்தை உருவாக்கும்னு யோசிக்க வைக்கும். இது ஒரு சின்ன கதை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பை.